ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் வெஜ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காஞ்சிபுரம் கோவில் இட்லி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு தோல் உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். அரிசி கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ரெண்டுத்தையும் தனித்தனியாக வாஷ் பண்ணி 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கலாம். தோல் உளுந்தில் இருக்க தோலை எல்லாம் எடுத்துட்டு இப்போது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அரிசியும் நல்லா ஊறி வந்திருக்கு. ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா நைஸாக இல்லாமல் ரவையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் அரிசி நரன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இட்லி மாவு பதத்தோடவே கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. ரொம்ப தண்ணி விட்டு அரைக்க வேணாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இதிலே உப்பு போட்டு அரைச்சிடுங்க. மாவு ஓவர் நைட் புளிக்கட்டும். மறுநாள் காலையில் இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய்யில் 10 முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். தாளிச்சிக்கலாம். முந்திரி நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்துக்குங்க. முந்திரி கொஞ்சம் சிவந்ததும் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி வறுபட்ட பிறகு பெருங்காயத்தூள் சேருங்க. அப்போ தான் வாசனை நல்லா இருக்கும். இப்போ வறுத்துருக்க முந்திரியெல்லாம் மாவில் சேர்த்து கலந்துக்கலாம். இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் சுக்குத்தூள் இல்லைன்னா இஞ்சியை நல்லா பொடி பண்ணி நெய்யில் வறுத்து சேர்த்துக்குங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு தண்ணியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த மாவு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம நார்மல் இட்லி தட்டில் செய்ய போகிறது இல்லை. ஒரு டம்ளரில் மந்தார இலை எடுத்துக்குங்க. இல்லைன்னா வாழை இலை கூட எடுத்துக்கலாம். இதை ரோல் பண்ணி டம்ளர் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது அவங்க குடல் அப்படின்ட்டு மூங்கிலில் செஞ்ச ஒரு கூடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே மந்தார இலையை வச்சு செய்வாங்க கோவில் இட்லி. நம்ம டம்ளர்லேயே வீட்டில் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மாவை பாதிக்கு ஊற்றிக்கோங்க. டம்ளர் ஃபுல்லாக அந்த இலை ஃபுல்லாக வேணாம், பாதி அளவுக்கு மாவை விட்டாலே போதும். ஏன்னா இது வெந்து வரும்போது நல்லா மேலே வரைக்கும் இட்லி வந்துடும், பொங்கி வந்துடும். அதனால் 3/4 வாசிக்கு மாவு விடுங்க. இதே மாதிரி ஒரு 4-5 டம்ளர்லேயும் எடுத்துக்கோங்க. மாவை ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. இட்லி அடியில் தண்ணி நல்லா கொதிச்சு இருக்கணும். இப்போது அதனோட அடி பிளேட் மட்டும் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை தட்டில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பதினஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துட்டு இட்லி வெந்துதான் செக் பண்ணுறதுக்காக ஒரு கத்தியை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு இட்லி உள்ளே விட்டு பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா இட்லி நல்லா வெந்திருக்குன்றது அர்த்தம். இட்லி நம்ம ஊற்றி வச்ச மாவுடைய அளவை விட நல்லா காணி மேலே வந்திருக்கும். இட்லி நல்லா வந்திருக்கும். இப்போது இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்து ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு சூடு அடங்கின உடனே இலையை பிரிச்சிங்கன்னா சூப்பரான டேஸ்டான காஞ்சிபுரம் கோவில் இட்லி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இந்த இட்லிக்கு சைட் டிஷ் ரொம்பலாம் தேட வேண்டாம். இட்லி மிளகா அப்படியே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இலை இல்லைனாலும் நம்ம நார்மலாக டம்ளர்லேயே எண்ணெய் தடவியும் ஊற்றி வச்சுக்கலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.